இன்றைக்கி பாருங்கள் நம்ம கருவாடு குழம்பு எப்படி வைக்கலான்னு தாங்க பார்க்க போகிறேன். ஒரு வானலில் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 7-8 பல் போட்டிருக்கேங்க, தக்காளி ஒன்று, பெரிய வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பாருங்கள் தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நாங்கள் சும்மா ஒரு மதிய நேரத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் வைக்கிறோங்க. கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது பெரிய ஃபேமிலினா கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஆட்டுறதுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டோங்க. இது கூட நம்ம சோம்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கசகசா கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் நெத்திலி கருவாடு வாங்கியிருக்கோங்க. அதில் தலையை தனியாக எடுத்துட்டோம். உடம்பு மட்டும் பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் ரெகுலராக ஒருத்தர் வீட்லேயே மீனை உயிரோடு மீனாக வாங்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி அவங்க வீட்டில் காய வச்சு இது செய்வாங்க. இது பாருங்கள் நல்லா கல் மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ வேறு லூஸில் வாங்கினோம்னா, வெளியே கடைகளில் இதெல்லாம் வாங்கினோம்னா மணல் இருக்கும். இதில் மண்ணெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. ஏன்னா அவங்க உயிரோடு வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி அவங்க மாடியிலேயே காய வச்சு அதை பதப்படுத்தி கொடுக்குறாங்க. நாங்கள் அந்த மாதிரி தான் வாங்குவோம். எங்கள் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சுங்கிறதுனால நாங்கள் வாங்குகிறாங்க. இப்போ இதை நம்ம சுடுதண்ணியில் போட்டுக்கலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு டைம் சுடுதண்ணியில் போட்டு கழுவிக்கிறது பெஸ்ட்டுங்க. இது தலையை மட்டும் தனியாக அவுட் பண்ணிடுங்க, உடம்பை வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், கருவாடை இதெல்லாம் சுடுதண்ணியில் போட்டிருக்கோங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஊற்றோம். அது போட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வணக்கணும் பார்த்திங்களா, அதே வானல் எடுத்துருக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த டைமில் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பாருங்கள் பொரிய ஆரம்பிக்குது. கடுகு பொரிஞ்சோடனே நம்ம வெந்தயம் 4 போட்டுக்கலாங்க. பாருங்கள், வெந்தயம் 4 போட்டாச்சுங்க, பொரியட்டும். பாருங்கள், நான் பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். இந்த டைம் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வணக்கிறதுக்கும் சரி, சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். எனக்கு இப்போ டைம் இல்லாதனால நான் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வணங்கிருச்சு. அந்த போட்ட வெந்தய வாசம் வருங்க. இப்போ பாருங்கள், ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிடுங்க. நல்லா வணக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வணக்குங்க. டைமில் பாருங்கள், மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கோங்க 2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கோங்க. இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வணங்கிடுச்சு. இந்த டைம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், சுடுதண்ணியில் ஒரு டைம் கழுவிட்டேன். இப்போ பாருங்கள், நார்மல் வாட்டரில் ஒரு டைம் 2 டைம் கழுவிட்டேங்க. பாருங்கள், ஆனால் இதில் அதிகம் மண்ணே இல்லைங்க. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கருவாடெல்லாம் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்களும் சரி, மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்கிறவங்ககிட்ட கேட்டு வாங்குங்க. நம்மளும் எப்படின்னாலும் சாப்பிட்றலாம். குழந்தைங்க சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், அந்த கொஞ்சம் கூட கல்லே இருக்காதுங்க. இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாங்க. புளி பாருங்கள், ஒரு லெமன் சைஸ் புளி பார்த்திங்கன்னா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது அந்த குழம்பு கொதித்தோடனே இந்த புளி ஊற்றலாங்க. குழம்பு பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க கருவாடு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வேகட்டும். ஏன்னா இந்த கருவாடு பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம சுடுதண்ணியில் போட்டாலும் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். புளி ஊற்றிட்டோம்னா நல்லா விரைச்சி போயிருங்க. அதனால் இப்போ புளி கடைசியாக நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வேணும்னா சேர்த்துக்கிட்டால் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நான் இன்றைக்கி எங்களுக்கு 2 பேர்த்துக்கு ஒரு நேரத்துக்குங்கிறதுனால கொஞ்சமாக வச்சுருக்கேன். காயெல்லாம் எதுவும் சேர்த்துல, கருவாடு வீணாக போயிடும்னு சொல்லிட்டு. நீங்கள் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள். இது கூட சுண்டல் இதெல்லாம் சேர்த்தோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒரு நாள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, சுண்டல் இதெல்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது கூட நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்திட்டோங்க. இது கூட சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. குழம்பு பாருங்கள், நல்லா எண்ணெய் திரிஞ்சு வருது. இந்த டைமில் நான் புளி கரைச்சல் கொஞ்சம் ஊற்றுறேங்க. ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலக்கி விடுங்க.
இப்போ பாருங்கள் புளி ஊற்றியாச்சு, கலக்கி விட்டோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஒரு கொதித்த உடனே சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த புளி தண்ணிக்கும் கருவாடுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அதுவும் இதை சூடாக சாப்பிட்றதோட ஆறி சாப்பிட்டா, இன்னையிலேருந்து நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது அப்பப்போ இப்போ மதியம் செய்யணுமா, நைட்டு தூங்க பார்க்க ஒரு டைம் சூடு பண்ணி வச்சுருந்து காலையில் லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். மீன் குழம்பே தோற்றுனுங்க. இப்போ பாருங்கள் வேகமாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைம் நம்ம சிம்மில் வச்சிடலாங்க. கருவேப்பிலை தழை நான் 2 கொத்து சேர்த்துருக்காங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாட்டி நம்ம பார்க்கலாம். பாருங்கள் நம்மளுடைய கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு வந்துருச்சுங்க. பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு மழை காலத்தில் குளிர்காலத்தில் இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக கருவாடு குழம்பு சாப்பிட்றதுலாம் அவ்வளோ நல்லது இருக்குது. உங்களுக்கே தெரியாமல் எதுவும் கிடையாது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க பார்த்திங்கன்னா கருவாடு சாப்பிட மாட்டாங்க. அதில் இருக்க குழம்பையாச்சும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சம்லாம் சேர்த்துக்குங்க. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குது. சளி பிடிக்காதுங்க. மெயினாக குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஆனால் கருவாடு கொடுக்குறீங்க, ஏன்னா அதில் சின்ன சின்ன முள் இருக்கும், குழந்தைங்களுக்கு மாட்டிக்கும். கண்டிப்பாக ஆனால் வெறும் குழம்பு மட்டும் ஊற்றி கொடுங்க. ஏன்னா இந்த கருவாட்டில் இருக்க சத்து எல்லாமே இந்த கருவாட்டில் இருக்கோ இல்லையோ இந்த குழம்புல தாங்க இருக்கும் மெயினாக. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? உங்களுக்கு இதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.